வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஐட்டம். ஸோ நிறைய பேர் கேட்டது ஆன்டி-பஞ்சர் லிக்விட் ஃபில் பண்ணால் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுமா, அது இது வேஸ்ட் ஃபெயிலியர்னாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணுங்கனாங்க. பட் நான் டெஸ்ட் பண்ணல. நேற்று ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு ஃபுல்லாக பார்க்கவே இல்லை. இன்னைக்கு காலையில் தான் பார்க்கும்போது ஒரு ஆணி வந்து குத்திட்டு இருக்கு. ஸோ அதை எடுக்க போகிறேன். அன்றைக்கி நம்பர் பிளேட் வர அது போன ட்ரிப்பில் வந்து பிச்சுட்டே போயிட்டு அந்தளவுக்கு ட்ரிப் வந்து மோசமான ட்ரிப்பாக தான் போயிருந்தோம். ஆஃப் ரோடியில் போயிருந்தோம். ஸோ இப்போ வந்து அந்த ஆணியை வந்து எங்கே குத்திட்டு காமிக்கிறேன். ஸோ எடுக்கிறேன். அது வந்து பஞ்சர் லிக்விட் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை வந்து வேஸ்ட்டான்றதை இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஆணி குத்தி எடுத்து காமிச்சிருப்பேன். ஸோ இங்கே தான் வந்து ஆணி குத்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூ மாதிரி தான் ஆக்சுவலாக இருந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு ட்ரை பண்ணலாம், எதனால கட்டிங் போட்டு பண்ணணும். பட் எடுக்கும்போது எப்பவுமே வந்து ரொம்பவே ஷேக் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. நான் வந்து என்கொயர் பண்ணிட்டேன். மீடியமாக எடுத்தோன்னா வந்து ஏர்லிக்காவது ரொம்ப ஷேக் பண்ணி அந்த ஹோல்ஸ் சைஸ் இருக்கும், இந்த சைஸை தான் ஃபில் ஆகிட்டு ரொம்ப நம்ம சைஸ் பெருசு பண்ணிட்டோன்னா ஒர்க் அவுட் ஆகாது. செக் பண்ணுவோம். இப்போ வந்து நோஸ் பிளேயர் போட்டு எடுத்துருக்கோம். ரொம்ப ஷேக் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக விடு. ஓகே, பார்த்தீங்கன்னா செம்மையாக லீக் ஆகுது. லிக்விட் வந்து வெளியே வந்துட்டுருக்கு. அதான் சாப்பிடிக்கணும். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஏர் வந்துட்டே இருக்குது. உடனே ஸ்டாப் ஆகுது. கொஞ்சம் நேரம் ஏர் வந்துட்டே இருக்கும். இப்போ ரொட்டேட் பண்ணி விட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் வந்து வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து அந்த ஹோலை வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு திரும்ப ஏர் லீக் ஆகுதுன்னு திரும்ப வந்து ஏர் ஃபில் பண்ணணும். நம்ம சும்மாவே வந்துட்டு சும்மா இப்படியே வச்சு ஓட்ட முடியாது. கொஞ்சம் நேரம் திரும்ப ஃபில் பண்ணணும். மறுபடியும் ஏர் லீக் ஆகுது செக் பண்ணணும். சப்போஸ் லீக் ஆகிடுச்சுன்னா வந்து அதுக்கு ப்ரொசீஜர் வேறு. லீக் ஆகலைன்னா வந்து இந்த பஞ்சர் லிக்விட் வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ட்ரை பண்ணி. ஓகே, கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போயிட்டு நான் வந்து ஏர் வந்து செக் பண்ணிட்டேன். ஏர் வந்து கொஞ்சமாக கம்மியாக இருந்துச்சு. அது கூட வந்து என்னோட தப்பு தான். ஏன்னா எப்பவுமே வந்து ரிமூவ் பண்ண உடனே வேடிக்கை பார்த்துட்டு கூடாது. நான் வந்து அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு காற்று வெளியே வரதானே வேடிக்கை பார்த்துருந்தேன். எப்பவுமே ரிமூவ் பண்ண உடனே வந்து நம்ம பைக் வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ தான் அந்த லிக்விட் வந்து மறுபடியும் ஃப்ளோ ஆகிட்டு அந்த ஹோல் வந்து ஃபில் பண்ணிடும். இது வந்து எனக்கு தெரியாது. நான் ஆக்சுவலாக பண்ணிட்டு இருந்தப்போ வந்து மறுபடியும் நம்ம கொடுத்த ரீதியாக அவங்ககிட்ட வந்து நான் கால் பண்ணி கேட்டேன். கேட்டப்பறம் சொன்ன மேட்டர் வச்சு தான் எனக்கு தெரியும். ஸோ வந்து எப்போ நீங்களும் அந்த லிக்விட் யூஸ் பண்ணுறவங்களா தான் ரிமூவ் பண்ண உடனே வந்து பைக் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் வந்து ஏர் வந்து ரொம்ப லீக் ஆகாது. உடனே வந்து அந்த ஹோல் ஃபில் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். நான் வந்து செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு சீலன். நான் ஆக்சுவலாக அந்த ட்ரிப்பில் வந்துட்டு இந்த லிக்விட் யூஸ் பண்ணனால தான் வந்து எனக்கு ட்ரிப் வந்து சூப்பராக முடிஞ்சு. சப்போஸ் நான் யூஸ் பண்ணால் போயிருந்தேன்னா எங்கேயாச்சும் வந்து பிளாக் ஆகிட்டு பஞ்சர் கிடையாது அலையும் வரதுருக்கும். ஸோ யாராச்சும் நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணுறதா சீலின் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் கேட்ட மாதிரி நான் வேணும் செக் பண்ணல. அது எதிர்த்து அந்த விஷயத்தை செக் பண்ணிட்டேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் வந்து வேணால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். டியூப் டயர் ராயல் என்ஃபீல்டில் எந்த பைக் டியூப் டயராக இருந்தாலும் நீங்கள் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த ஃபில் பண்ணுற குவாலிட்டி மட்டும் தான் டிஃபர் ஆகும். நீங்கள் வாங்கும்போது கடை ஷாப்லேயே கேட்டுட்டு அந்த குவாலிட்டி வந்து ஃபில் பண்ணி அவ்வளோதான் வீடியோ என் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட்ஸ் எதாவது பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நாள் எப்படி சந்திக்கலாம். பாய்.